இயற்கை எண்ணெய் தமிழகத்திற்கு வழங்கிய ஈடு இணையற்ற கொடைகளில் முதன்மையானது குற்றாலம். தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த அழகிய ஊர் தென்னிந்தியாவின் ஸ்பா என்று உலக புகழ் பெற்று விளங்குகிறது. பொதிகை மலையின் அடர்ந்த மூலிகைக் காடுகள் வழியாக பாய்ந்து வரும் நீர் பாறைகளில் மோதி அருவியாக கொட்டும் காட்சி காண்போர் கண்களுக்கு பெருவிருந்தாகும். பல நூறு ஆண்டுகளாக மக்களின் உடல் மற்றும் மனப்பிணிகளை தீர்க்கும் ஒரு இயற்கை மருத்துவ தலமாக குற்றாலம் மெயின் அருவி திகழ்கிறது. புராண கதைகளின்படி சிவபெருமானின் திருமணத்தின் போது உலகை சமநிலைப்படுத்த அகத்திய முனிவர் தென்திசை நோக்கி வந்தபோது இங்குள்ள திருக்குற்றாலநாதர் ஆலயத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த ஆன்மீக பின்னணியே இந்த ஊருக்கு குற்றாலம் என்ற பெயரை தந்தது. மெயின் அருவிக்கு மிக அருகிலேயே அமைந்துள்ள இந்த ஆலயம் சங்கு வடிவில் அமைக்கப்பட்டிருப்பது ஒரு கட்டிடக்கலை அதிசயமாகும். இங்குள்ள சித்திர சபை நடராஜ பெருமான் தாண்டவமாடிய 5 சபைகளில் ஒன்றாக போற்றப்படுகிறது. மெயின் அருவி சுமார் 60 அடி உயரத்தில் இருந்து விழுகிறது. அருவி விழும் பாறை பகுதியில் பொங்குமாங்கடல் என்ற ஆழமான குழி போன்ற அமைப்பு உள்ளதால் நீரின் வேகம் குறைந்து மக்கள் பாதுகாப்பாக குளிப்பதற்கு வசதியாக இருக்கிறது. பொதிகை மலையில் உள்ள அரிய வகை மூலிகை தாவரங்களின் குணங்களை தன்னகத்தே சுமந்து வருவதால் இந்த நீரில் குளிப்பது தோல் நோய்கள் மற்றும் நரம்பு தளர்ச்சி போன்ற குறைபாடுகளை நீக்கும் மருத்துவ குணம் கொண்டதாக அறிவியல் பூர்வமாகவும் நம்பப்படுகிறது. குற்றாலத்தின் உண்மையான வசீகரம் அதன் சீசன் காலத்தில்தான் தொடங்குகிறது. ஆண்டுதோறும் ஜூன் மாதம் தொடங்கும் தென்மேற்கு பருவக்காற்று மலைகளில் மோதி மேகங்களை குளிர்வித்து சாரல் மழையாக பொழியும். ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான இந்த காலகட்டத்தில் மிதமான வெயில், குளிர்ந்த காற்று மற்றும் மெல்லிய சாரல் மழை என வானிலை சொர்க்கம் போல் இருக்கும். இக்காலங்களில் அருவிகளில் நீர்வரத்து சீராகவும் குளிப்பதற்கு ஏதுவாகவும் இருக்கும். நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் வடகிழக்கு பருவமழையின் தாக்கத்தால் நீர்வரத்து அதிகரித்து ஐயப்ப பக்தர்களின் வருகையும் அதிக அளவில் இருக்கும். குற்றாலத்தை சுற்றி பார்ப்பதற்கு மெயின் அருவி மட்டுமின்றி ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலியருவி, தேனருவி என 9க்கும் மேற்பட்ட அருவிகள் உள்ளன. ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான அழகையும் அனுபவத்தையும் தரக்கூடியவை. குறிப்பாக ஐந்தருவி 5 கிளைகளாக பிரிந்து விழுவது காண்போரை வியக்க வைக்கும். சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக சிறுவர் பூங்கா, படகு இல்லம் மற்றும் சூழலியல் பூங்காக்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இப்பகுதியின் தனிச்சிறப்பான பார்டர் ரஹ்மத் புரோட்டா மற்றும் சூடான மிளகாய் பஜ்ஜிகள் சுற்றுலா பயணிகளின் நாவிற்கு சுவையூட்டும் உணவுகளாகும். போக்குவரத்தை பொறுத்தவரை குற்றாலம் மிகவும் எளிதில் சென்றடையக்கூடிய இடத்தில் உள்ளது. தென்காசி ரயில் நிலையம் இங்கிருந்து வெறும் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சென்னை, மதுரை போன்ற நகரங்களிலிருந்து நேரடி ரயில் வசதிகள் உள்ளன. சாலை வழியாக திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கேரளாவின் பல முக்கிய நகரங்களிலிருந்து அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் அடிக்கடி இயக்கப்படுகின்றன. சுற்றுலா பயணிகள் அருவி பகுதிகளில் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்பதன் மூலமும் சோப்பு மற்றும் ஷாம்பூக்களை நேரடியாக பயன்படுத்தாமல் இருப்பதன் மூலமும் இந்த இயற்கை வளத்தை பாதுகாக்க உதவலாம். பரபரப்பான வாழ்வியல் அழுத்தங்களிலிருந்து விடுபட்டு இயற்கையோடு இணைந்து புத்துணர்ச்சி பெற விரும்புவோருக்கு குற்றாலம் மெயின் அருவி ஒரு மிகச்சிறந்த இடமாகும். இங்குள்ள ஒவ்வொரு சாரல் துளியும் ஒரு புதுவிதமான ஆற்றலை நம் உடலுக்குள் செலுத்துவதை உணர முடியும்.